இந்த அருகம்புல் ஏன் விநாயகருக்கு இவ்வளோ சிறப்பானது? இந்த சிறிய புல்லுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? விநாயகருக்கு ஏன் இந்த மாதிரி தோப்புக்கரணம் போடுறாங்க? விநாயகர் ஏன் பிறந்தார்? அவருடைய அவதாரம் என்ன? அவருடைய சிறப்பு வழிபாடு என்ன? அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம வீட்டில் எப்படி அன்பாகவும் பக்தியாகவும் வழிபடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தனும் சிவனும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விநாயக பெருமான் ஏன் அவதாரம் எடுத்தார்? எதற்காக அவதாரம் எடுத்தார்? அவர் எப்படி அவதாரம் எடுத்தார் அப்படின்றது தான். ஒரு அசுரன், கஜமுகாசுரன் என்ற அசுரன் இருந்தான். அவன் வந்து சிவனை நோக்கி 4000 வருஷம் தவம் இருந்தான். இந்த தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவன் வந்து ஏராளமான வரத்தை கேட்கிறான். கேட்கும்போது முதல் வரம் என்னன்னா, எந்த மிருகங்களாலையும் மனிதர்களாலையும் தேவர்களாலையும் எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, எனக்கு இனி பிறவி கிடையாது, முக்தி நிலைதான் அப்படின்னு இதை வந்து முக்கியமா 2 வேணும் அப்படின்னு கேட்கிறான். சரின்னு கொடுத்துட்டு சிவபெருமான் போயிடுறாரு. இந்த வரத்தை வாங்கின மகிழ்ச்சியில அவன் என்ன பண்றான்னா, எல்லா பக்கமும் அட்டகாசம் பண்ணி கடைசியில தேவலோகத்துக்கும் போய் அங்க இருக்கிற தேவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்திட்டே இருக்கிறான். கொடுமைப்படுத்தும் போது நாகலோக பெண்கள் தேவலோக பெண்கள் கிட்ட ஆபாசமா நடந்துக்கிறது, இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு ஆளாக்கிட்டான். ஒரு வேளைக்கு 108 தோப்புக்கரணம் இல்லைங்க, 1008 தோப்புக்கரணம் போடணும். 3 வேளைக்கு 3024 தோப்புக்கரணம் போடுறது அப்படின்னு. அவனுக்கு இது மட்டும் இல்லைங்க, அவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ, இப்ப ஒரு பனிஷ்மெண்டா இருந்தா இப்ப வருவான், இததான் சொல்லுவான், நம்ம செய்யணும் அப்படின்னு இருக்கும். ஆனா அவனுக்கு அப்பப்ப என்னென்ன தோணுதோ அந்த மாதிரியான தண்டனைகள் எல்லாம் தேவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தான். இந்த தண்டனைகள் எல்லாம் இவனோட கொடுமை தாங்க முடியாம பிரம்மா கிட்ட போறாங்க. பிரம்மதேவர் வந்து திருமால் கிட்ட போங்க, அவர் வந்து இதுக்கு வந்து நல்ல உபாயம் சொல்லுவாருன்னு. அவர் வந்து சிவபெருமான் கிட்ட போங்க, சிவபெருமான் தானே வரம் கொடுத்தார், அவர் இதுக்கு ஒரு நல்ல உபாயத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தேவர்களும் சிவபெருமான் கிட்ட போறாங்க. போய், சுவாமி இந்த மாதிரி நீங்க வரத்தை, ஏராளமான வரத்தை அவனுக்கு கொடுத்துட்டீங்க, அந்த வரத்தை வாங்கிட்டு அவன் ரொம்ப அட்டகாசம், எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான், இதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும் சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத பாக்குற சிவபெருமான் அவனுடைய அட்டகாசத்தை அடக்கணும் அப்படின்னுட்டு அவங்க பார்வதி தேவியும் அவரும் ஒரு மந்திர சாலைக்கு, கைலாயத்துல இருக்கிற மந்திர சாலைக்கு போறாங்க. மந்திர சாலையில மந்திரங்களாலேயே வரைந்த ஒரு யானை படம், 2 யானை படத்தை அவர் அங்க உமாதேவி பார்வதி தேவியை பார்க்க சொல்றாரு. ஏன் சுவாமி குறிப்பா இந்த மந்திரத்துக்கு நடுவுல இந்த 2 யானை படமும் இருக்குதுன்னு பார்வதி தேவி கேட்கும்போது, சிவபெருமான் ஒரு காரணமாகத்தான் அப்படின்னு அங்க வந்து ஒரு சச்சித் பிரணவத்தை ஏற்படுத்துறாரு, அந்த மந்திரத்தை ஏற்படுத்துறாரு. அப்புறம் பார்வதி தேவியும் வினுஷித் பிரணவம், இந்த 2 பிரணவமும் இந்த உலக பிரணவத்தோட, ஓங்கார பிரணவத்தோட மந்திரம் சொல்லி அவங்களுடைய அருள் பார்வையால, அருளாசியால அங்க ஒரு அழகான குழந்தை இல்லைங்க, அழகான பையன், கோட்டி சூரிய பிரகாசத்தோட ஒரு பையன் தோன்றார். அவர்தான் விநாயக பெருமான். அவரை பார்த்த உடனே மகிழ்ச்சியில 2 பேரும், பார்வதியும் சிவனும் பார்த்த மகிழ்ச்சியில அவரை கட்டி அணைத்து, இனி பூதகணங்களுக்கு நீதான் தலைவன், அதனால உன் பெயர் கணபதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு வரமும், முழு முதல் கடவுள், உன்னை வணங்கினதுக்கு அப்புறம்தான் எல்லா தேவர்களுக்கான பூஜையும் அங்க பரிபூரணமா இருக்கும். அதாவது எங்களுடைய பூஜை சிவசக்தி பூஜையா இருந்தாலும் அங்க உன்னை வணங்கினதுக்கு அப்புறம்தான் எங்களை வணங்கணும். அதனாலதாங்க இன்னைக்கும் முழு முதல் கடவுள், எந்த கோயிலுக்கு நம்ம போனாலும் முதல்ல விநாயகரை வணங்கறதுக்கான தாத்பரியமே இதுதான். அதுக்கப்புறம் இனி நீ பிறந்த உடனே கணபதி, உனக்கு முக்கியமான வேலை இருக்குது. கஜமுகாசுரன் என்ற அசுரன் ரொம்ப தேவர்களை வதம் செய்யறான், அவனை வந்து நீ வந்து அழிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு.
உடனே தேவர்களும் இதுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சது அப்படின்னு விநாயக பெருமானை வணங்கி அவங்க எல்லாரும் படை சூழ்ந்து கஜமுகாசூரனை பார்க்க போறாங்க. கஜமுகாசூரன் ரொம்ப அசுரன், ரொம்ப வேகமா ரொம்ப கம்பீரமா அங்க நிக்கிறான். ஆனா சின்ன பையனா விநாயக பெருமான் போறாரு. அவர் பின்னாடி தேவர்கள் படை போறாங்க. அதை பார்த்ததுமே அவன், அடடா, என்ன சின்ன குழந்தைய போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க இவங்க, இந்த சிறுவனா என்ன கொல்ல போறான், என்னப்பா இது வேடிக்கையா இருக்குதுன்னு அவன் ரொம்ப அகங்காரத்துல சிரிக்கிறான். இதை சும்மாவே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவனுடைய ஆணவத்தையும் உச்ச நிலைப்படுத்தணும்ட்டு எதை கேட்டாலுமே விநாயக பெருமான் எதையுமே சொல்லாம சும்மாவே நிக்கிறாரு. அப்ப இன்னும் அவன் எதுவுமே பேச மாட்டாங்களே, எதை சொன்னாலும் இந்த சிறுவன் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்கானே, என்ன விஷயம், என்னதான் வேணும் அப்படின்னு ஒரு மிரட்டுறான். அப்போதான் கஜமுகாசூரனை ரொம்ப ஆணவத்தால ஒரு அம்பா ஒரு ஆயுதமா அவர் மேல பிரயோகிக்கும் போது, நாகாசுரம் ஏயும் போது அவர் விநாயக பெருமான காலை வணங்கி போயிடுது. அப்புறம் வருணாசுரம் அதை பயன்படுத்தும் போது அதையும் காலில் வணங்கி போயிடுது. இதே பார்த்துக்கிட்டு இருந்தவன் என்ன பண்றது, இனி என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியாம விநாயகரை நெருங்கி வரும்போது 2 பேருக்கும் மோதல், சண்டை ஆகுது. எதனாலையும் அவனை அழிக்க முடியாது, அதனால தானே அப்படின்னு. இப்ப எதனாலையும் அழிக்க முடியாது, நீ எப்படி என்னை அழிப்ப அப்படின்னும் போது விநாயக பெருமான் பாக்குறாரு, நான் மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல, அந்த வடிவத்துல யானை முகம் கொண்ட விநாயகர் தோன்றி இருக்காரு இல்லைங்களா. அதுவும் அழகா கோட்டி சூரிய பிரகாசம் மாதிரி அவர் தோன்றி இருக்கிறாரு. வெள்ளை யானை முகத்தோட அழகான விநாயகரா இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி உன்னை எந்த ஆயுதத்தாலையும் தோக்கடிக்க முடியாது இல்லையா அப்படின்னு அவரோட தந்தத்தை ஒரு பக்கம் ஒடிக்கிறாரு. ஒடிச்சு அவன் மேலே ஏயும் போது அவனுக்கு ஒரு ஞானம் பிறந்துடுது. அப்ப ஞானம் பிறந்து உடனே அவன் விநாயக பெருமானுடைய காலில் வணங்கி, விநாயக பெருமானே என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளோ அட்டகாசம் பண்ணதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு முக்தியை கொடுங்க, உங்க காலு கீழே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் பார்த்தவங்க எல்லாம், இவ்வளோ அட்டகாசம் பண்ணா உடனே எப்படி உனக்கு இவ்வளோ பெரிய ஞானம் கிடைச்சது, அதுவும் உடனே காலில் வணங்கி கேட்கிறானே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட தேவர்கள் அங்க பார்க்கும்போது, அந்த தந்தத்தை உடைச்சி அவன் மேல போட்ட உடனே அவனுக்கு ஞானம் பிறந்தது இல்லைங்களா. ஞானத்தின் உச்சம்தான் விநாயகர். அதனாலதான் அவர் தந்தத்தை போட்ட உடனே அவனுக்கு ஞானம் பெருகி மறுபடியும் அந்த தந்தம் அவர்கிட்டே ஒட்டிக்கிச்சு. இப்போ இவர் அவனை அழிக்கல. தேவர்கள் யாருமே அழிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு முக்தியை தான் கொடுப்பாங்க. அவனை ஒரு மூஷிக வாகனமா அவரு ஏத்துக்கிட்டு இவங்க கூட தேவர்கள் கூட போயிடுறாங்க. இந்த இடத்துல தேவர்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷமா, இவன் கொடுமை தாங்காம தோப்புக்காரணம் போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப இந்த மகிழ்ச்சியில உங்களுக்கு இந்த தோப்புக்காரணம் போடுறோம் சுவாமி அப்படின்னு தோப்புக்காரணம் போட போறாங்க. அப்போ விநாயக பெருமான், இவ்வளோ தோப்புக்காரணம்லாம் எனக்கு போட தேவையில்ல, 3 தோப்புக்காரணம் போட்டா போதும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இன்னல்கள்ல இருந்து தேவர்களை காத்ததுனால அந்த தோப்புக்காரணம் அவங்க சந்தோஷமா போட்டாங்க. அதே மாதிரிதாங்க இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போனாலும் விநாயகரை பார்த்த உடனே நம்ம முதல்ல போடுறது தோப்புக்காரணம் தான். நம்மளோட இன்னல்களை நீக்கி சந்தோஷத்தை தருவார் அப்படின்றதுக்கான அடையாளம். 2வது, விநாயக பெருமானோட வழிபாட்டுல ஏன் அருகம்புல் இவ்வளோ முக்கியத்துவமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யமதர்மராஜாவோட உயிர் அணுக்கள்ல இருந்து ஒரு அசுரன் வெளியாயிடுறான். அவன் தான் அனலாசுரன். அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான்னா தீப்பிழம்பு போல இருக்கிறான். அவனுடைய பற்கள் கலப்பை போல பெருசா ஒரே கோரமா இருக்கிறான் பார்க்கறதுக்கே. முன்னாடி யார் வந்தாலும் எடுத்து விழுங்கிடுறான். அவன் பசியால யாரை வேணாலும் எடுத்து முழுங்கிடுறான். உடனே பஸ்மம் ஆயிடுறாங்க அவங்க. அதனால தேவலோகத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்க. அப்போ விநாயக பெருமானை போய் தஞ்சம் அடைகிறாங்க. இந்த மாதிரி இன்னொரு அசுரன் அனலாசுரன் வந்துட்டான், அவன் முன்னாடியே பக்கத்துல கூட நிக்க முடியல, அந்த அளவுக்கு அனல் வீசுது அவன் மேல அப்படின்னு சொல்லும் போது, யாரும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி அவரு முன்னாடி ஒரு சின்ன சிறுவனா பிரம்மச்சாரியா அவன் முன்னாடி போறாரு. போகும்போது அவன் பார்க்கும்போது
தேவர்களை தான் விழுங்கணும், முதல்ல நீ நவுறு சிறுவனே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நீ எல்லா லோகத்தையும் பார்த்திருக்க இல்லையா, எல்லாரையும் விழுங்குற, ஆனா என்னோட வயிற்றுல ஒரு லோகம் இருக்கு, ஏராளமான லோகம் இருக்கு, நிறைய மக்களும் இருக்காங்க நீங்க சாப்பிட்றதுக்கு, அதனால என்னோட வயிற்றுக்குள்ள போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஓ அப்படியா, அப்படின்னா சரி, இங்க இருக்கிறவங்க பத்துல அங்கேயே போயிடுறான் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே விநாயக பெருமான் எடுத்து முழுங்கிடுறாரு. முழுங்கின உடனே அவன் தான் அனலாசுரன் ஆச்சு, அவ்வளோ ஒரு தீப்பிழம்பா இருக்கானே. அவனை முழுங்கின உடனே விநாயகருக்கு அவனுடைய வெப்பம் தாங்காம அவரால் துடிக்கிறாரு, ஒரு மாதிரி வெப்பமே தாங்க முடியாம துடிக்கிறாரு. அப்போ தேவர்கள் எல்லாம் பாக்குறாங்க, இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு யோசிக்கும் போது சந்திர பகவானை கூப்பிடுறாங்க. சந்திரன் அமுதத்தாரையை அவர் மேல பொழியும் போது அதனாலையும் அவருடைய வெப்பம் குறையவே இல்லை. அப்புறம் வருணனை கூப்பிட்டு மழை பொழிய வைக்கிறாங்க, அப்பயும் அவருடைய வெப்பம் குறையவே இல்லை. இது எதனால அப்படின்னு யோசிக்கும் போது விநாயக பெருமானுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவரோட சிவப்பு நிறமா ஆயிடுறாரு. இப்ப இந்த வெப்பத்தை தாங்க முடியாம இருக்கும்போது சிவபெருமான் அவருடைய நாகத்தை வயிற்றுல கட்டுறாரு. எதுவுமே சரியாகல. தாமரைப்பூ போடுறாங்க, சந்தனத்தை தெளிக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க, எதுவும் அவர் வெப்பத்தை குறைக்கவே இல்லை. இப்போ முனிவர்கள் வராங்க, அங்க 21 அருகம்புல்லை எடுத்துட்டு அவர் மேல தேய்ச்சி அவர் உச்சந்தலையில இருந்து பாதம் வரைக்கும் வைக்கிறாங்க. அப்பதான் அவருடைய வெப்பம் தனியுது. இங்கதான் இவ்வளோ எல்லாம் செஞ்சும் என்ன இந்த வெப்பத்துல இருந்து யாராலையும் காக்க முடியல, இந்த முனிவர்களால தான் காக்க முடிஞ்சிச்சு. அதனால என்னுடைய பூஜையில அருகம்புல்லோட சிறப்பு, இந்த அருகு இருந்தாதான் என்னுடைய பூஜை பரிபூர்ணமா இருக்கும். எவ்வளோ பூ போட்டாலும் அது அவருக்கு, எவ்வளோ பூ போடலாம், ஆனா எவ்வளோ பூ நீங்க வச்சிருந்தாலும் ஒரு அருகுக்கு ஈடாகாது. அதனால அருகம்புல் வழிபாடு விநாயகரோட பூஜையில வைக்கணும்ன்றதுதான். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வருது. 26ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு 2:22 இருந்து சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. மறுநாள் 3:52 வரைக்கும் தான் சதுர்த்தி திதி இருக்கு. சதுர்த்தி திதியில 27ஆம் தேதி கொண்டாடப்படுது. 27ஆம் தேதி காலையிலேயே வாசல்ல இருந்து ஆரம்பிங்க, மாயில தோரணம் கட்டிக்கோங்க. விநாயகரை ஒரு மணப்பலகையில மஞ்சள் தடவி அதுக்கு மேல ஒரு வாழை இலை போட்டு பச்சரிசி பரப்பி 1 ரூபாய் நாணயம், அருகம்புல், பூ போட்டு அவரை உட்கார வைங்க. உட்கார வச்சு பூ மாலை போடுங்க, முக்கியமா எருக்கம் மாலை போடணும். அப்புறம் இது அருகம்புல் மாலை, கண்டிப்பா அருகம்புல் இருக்கணும். விநாயகரோட வழிபாட்டுல அந்த வரலாறும் நம்ம பார்த்தோம், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு. முக்கியமா அருகம்புல் வச்சுட்டீங்களா? இப்ப விநாயக பெருமானுக்கு பாட வேண்டிய தோத்திரம் எல்லாம் பாடுங்க. அஷ்டோத்திரம் இருக்கு, விநாயகர் அகவல் இருக்கு, 108 விநாயகர் போற்றி இருக்கு. இதெல்லாம் பாடிட்டு அவருக்கு தூப தீப ஆராதனை காட்டுங்க. முக்கியமா நிறைய பலகாரம் வச்சு படைக்க முடியல, பழங்கள்லாம் வாங்க முடியலன்னாலும் முக்கியமானது அருகம்புல் சாத்தினாலே அவருக்கு மன மகிழ்ச்சி. அங்க விநாயகரோட பரிபூர்ணம். முக்கியமா பக்தியோடு அவரை வழிபாடு செய்யுங்க, உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களோட கஷ்டம் எல்லாம் நீங்கி நல்வாழ்க்கை ஆரம்பிக்கும். விநாயகர் அருள் பரிபூரணம். சித்தனும் சிவனும் சேனல் மூலியமா உங்க அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவாய வசி ஓம் சிவ 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 ஓம்.